கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். ஒவ்வொரு நாளுமே புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா எழுதியிருக்கும் புஸ்தகம் 44 அதிகாரம் 22 வசனத்திலே, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்கள் பண்ணிடும். அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியாரும் நீங்க உங்க பிள்ளைகளோட பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவ பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உன் மீறல்களை மேகத்தை போலும். கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல நம்ம தள்ளி போய் நம்முடைய வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் இருக்கோ, மீறுதல் பாவம் இருக்கோ, அந்த எல்லா காரியத்தையும் சொல்கிறார். உன் மீறல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். கார் மேகம்னா எல்லாருக்கும் தெரியும். மேகம் ஒரு இடத்துல நிக்காது, டக்குன்னு அப்படியே நவுண்டு போயிடும். அதே போல உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். எப்படி ஒரு மேகம் கடந்து போதோ அதே போல நம்முடைய பாவத்தை அகற்றி விட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னிடத்தில் திரும்பு, உன்னுடைய மீறுதல் பாவத்தை, உன்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் நான் அகற்றி விட்டேன். ஆனா ஏன்ட்ட திரும்பிரு. ஏன்ட்ட திரும்பினா என்ன அர்த்தம்? கர்த்தரை விட்டு வேற வழியில போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஏன்ட்ட திரும்பு அப்படிங்கிறாரு. உன்னை நான் மீட்டு கொண்டேன். அப்பவும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காரு. உன்னுடைய மீறல்களை மேகத்தை போல நான் மாட்டிட்டேன்ப்பா. மேகம் எப்படி கடந்து போதோ அதே போல உன்னுடைய மீறல் எல்லாவற்றையும் நான் மேகத்தை போல அகற்றி விட்டேன். உன் பாவம் கார் மேகத்தை போல நான் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். அதனால இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய பாவத்தை மன்னித்து, உங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து, உங்களுடைய மீறுதல் பாவத்தை மன்னித்து, என்னிடத்தில் திரும்ப, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். புதிய நாளுக்காக ஜெபிக்க போகிறோம். அர்ப்பணிங்க, கேளுங்க. கர்த்தரும் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை செய்ய போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுகிறோம். புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அப்படின்னா கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம் மட்டும் மையப்படட்டும். தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சொப்பனங்கள் எதுவும் வரக்கூடாது ராஜா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இருங்க. உங்க பிள்ளைகளோட கரம் பிடித்து நீங்க வழி நடத்துங்க. உங்க நாமம் மட்டுமே மட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுவோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.